டெல்லி புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா இன்று பதவியேற்பு. துணை முதலமைச்சருடன் புதிய அமைச்சரவையும் பதவியேற்கிறது. டெல்லி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு. பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பு. ஒன்று 4417 என்ற 24 மணி நேர உதவி எண் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஒரு சிலர் செய்யும் தவறால் ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் தவறாக நினைப்பதாக அன்பில் மகேஷ் வேதனை. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என அண்ணாமலை பேச்சு. 2026 பாஜக வெற்றி பெற்றால் மகளிருக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என வாக்குறுதி. டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பொறுப்பேற்க இருக்கின்றார். முதல் கையெழுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மாதம் 2500. டெல்லியில் காங்கிரஸ் உயர்மட்ட தலைவர்கள் 7 மணி நேரம் ஆலோசனை. தேர்தல் முடிவுகளுக்கு மாநில நிர்வாகிகளே பொறுப்பு என கார்கே எச்சரிக்கை. பாஜகவின் தேர்தல் வெற்றியை கொண்டாடும் அளவுக்கு காங்கிரஸ் சீரழிந்து விட்டது. காங்கிரசின் தவறான அரசியல் அணுகுமுறை பாஜகவுக்கு சாதகமாக அமைவதாக பினராயி விஜயன் கருத்து. சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வி. சாம்சங் நிறுவனம் மேலும் 18 தொழிலாளர்களை சஸ்பெண்ட் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தொழிற்சங்கம் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை அருகே சாலை அமைக்க அனுமதி வழங்காத வனத்துறை அதிகாரிகள். ஆய்வின் போது வனத்துறை அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய அமைச்சர் காந்தி. இந்த பக்கம் பட்டா அவனுக்கு எப்படி போகிறது வழி? என்ன ரூல் இது ப்ரோ? அந்த ரோடு போகிறதுனால நமக்கு என்ன லாஸ்? இப்படி போகிறதுக்கு அப்போ போகிறதுக்கு என்ன? அவன் சுகமாக போகக்கூடாது என்ன? அரசியல் அமைப்பை பாதுகாக்க வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் நாடு முழுவதும் யாத்திரை. ஏப்ரல் மாதம் யாத்திரை தொடங்கும் என